நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தொழுது பேசுகிறேன். இது என்னுடைய 501வது வீடியோ. ஸ்ரீமாத்ரே நமக. இன்றைக்கி என்ன காலையில் பேச முடியல. பேரன் பேத்தியெல்லாம் வந்திருந்தேன். அவளை வெளியில் அனுப்பி உள்ள போதும் ஆகிடுது எனக்கு. ஸோ அவளுக்கெல்லாம் டிஃபன் பண்ணி கொடுத்து சாப்பாடு சமைச்சு ஐ வாஸ் டோட்டலி கன்சியூம் டைம் கன்சம்ஷன் ஆகிடுது. காற்று 5 மணிக்கு எழுந்தால் கூட ஐ டோன்ட் ஃபைண்ட் டைம் டு ஸ்பீக். ஸோ அவள் யாரும் இல்லை, நிசப்தமாக இருக்குது. சாயந்தரம் சந்தியா முடிச்சுட்டு சரி சாயந்தரமே பேசிக்கலாம் இப்போ வந்தேன். அப்படி இருக்கும்போது மதியம் கிருஷ்ணகுமார் ஒரு பையன், இஸ் ஃப்ரம் கர்னூல், ஆந்திர பிரதேஷ் பக்கத்தில், கர்னூல் பக்கத்தில் இருக்காங்க. நல்ல ஹைலி குவாலிஃபைட் பர்சன், தெலுங்கு பிராமின் பாய். ஈ காட் இன்ட்ரடியூஸ்ட் மீ த்ரூ அம்பாள். கிட்டத்தட்ட பாருங்கள், இவ்வளோ வருஷம் நான் கிட்டத்தட்ட 8 மாதம் காலமாக பேசிகிட்டு இருக்கேன். லாஸ்ட் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஸோ கிட்டத்தட்ட 7.5 months பேஷண்ட் இருக்கேன் நான். பட் he came across only about a few days back. he got attracted to இந்த லலிதா சாதா சிச்சுவேஷன்லாம் பார்த்து அவனே ஃபோன் பண்ணான். யங் பாய், என்ன நாலேஜ், அப்பா 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 பிரமின் பாய்க்காக சொல்கிறேன் நான். அந்த சின்ன வயசில் 18 வயசில் பூர்ணாபிஷேகம் ஆயிருக்கும் அவருக்கு. 27 வயசு, பேச்சுலர் பாய், நல்ல லட்சணமாகவும் இருக்கான். சிரவண நட்சத்திரம், மகர ராசி, நல்ல என்ன கைண்டாக பேசுகிறான். எவ்வளோ நாலேஜ் இருக்குது. ஒவ்வொரு மந்திரங்களும் அப்படியே மழை தரந்த மழை சொல்கிறான். ஒவ்வொன்றும் ஒன்று இப்படி நாதன் எனக்கு சொல்லுவார். அந்த மாதிரி இந்த பையன் சொல்கிறான் எனக்கு. எங்கள் அம்பாள் நான் நினச்சேன், அதாவது அம்பாள் தான் அது. அப்போ நான் கேட்டேன் வந்துவிட்டேன். இப்போ ஆந்திரான்னு சொல்கிறேன், தாடேப்பள்ளி ராகவல் நாராயண சாஸ்திரி சொல்லு அப்படின்னு மன்னிக்கிறோம். நான் ராகவேந்திர நாராயண ராகவலு நாராயண சாஸ்திரி தான் பேர் தாடேப்பள்ளியில். அவள் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கானா, அவள் இந்த பையெல்லாம் போயிருக்கானா. அவள் குருநாதர் கர்னூலில் இருக்கார். அவர் 85 வயசு மேலே. அந்த பையனோட ஃபோட்டோ காமிக்கிறாங்க. அவனால் சில விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது. இவன் தான் அந்த பையன், கிருஷ்ணகுமார்ன்ற பையன், 27 வயசு பையன், ஸ்ரீவித்யா உபாசகரவன். நிறைய விஷயங்கள் சொல்கிறான். அவங்க பூர்ணாபிஷேகத்தும் போது அவங்க குருநாதரோட எடுத்துகிட்ட ஃபோட்டோ அது. அன்றைக்கே நிறைய மந்திரம் உபதேசம் ஆச்சு சார் எனக்கு. நான் த்ரூ ஹிம் ஐ காட் சர்டன் டீட்டெயில்ஸ் அபவுட் தாடேப்பள்ளி ராகவல் நாராயண சாஸ்திரி. ஏன்னா இந்த பாலான்ற இவனோட குருநாதர் கர்னூலில் ராஜராஜேஸ்வரி கோவில் கட்டியிருக்கார். அங்கே இருக்கிற அந்த கர்னூலில் இருக்கிற ராஜராஜேஸ்வரி படம், இந்த துருவமார் காம்பாள், அது சைடு போஸ்டர் கிட்ட கிட்ட எடுத்திருக்க பாருங்க. மூக்கு மொழியுமா இருக்க அம்பாள். கர்னூலில் இருக்கிற அம்பாள் இவங்க குருநாதரோட பிரதிஷ்டை பண்ணி கட்டப்பட்ட கோவில் இருக்கு. இப்போ கம்மிங் டு அவர் சப்ஜெக்டு, தாடேப்பள்ளியோட ராகவல் நாராயண சாஸ்திரியோட அவர் புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கான். நிறைய தெலுங்கு தான். ஆனால் தமிழ் அழகாக பேசுகிறான். தமிழ் படிக்க தெரியாது, தமிழ் நிறைய நரேட் பண்ணான் எனக்கு சிலதான். ஸோ அவரோட கடைசி காலத்தில் தாடேப்பள்ளி ராகவல் நாராயண சாஸ்திரியோட கடைசி காலத்தில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ அது. இந்த குச்சியெல்லாம் கொண்டிருப்பாரான். அதாவது ஈஸ்ட் சேராட் இருக்கும், அந்த மடக்கி உள்ள அந்த இதை அதில் உட்காந்துருக்கிறவர். இதில் தான் உட்காந்துருக்கும்போது அம்பாள் விளையாடுவலாம் அவர்கிட்ட. ஸோ இவரை பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ தாடேப்பள்ளி ராகவ நாராயண சாஸ்திரி தான் அவருடைய முழு பெயர். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறான். இவ அப்பா அம்மா யாருன்னா தாடேப்பள்ளி வெங்கடப்பையா சாஸ்திரி, அம்மா பேர் ஹனுமாம்பா. இந்த மாதிரி இருக்கா. வாழ்க்கை ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பிறக்கிறது வாழ்க்கை. ஸோ இவன் யாருன்னா, இவன் என்ன குடும்பத்தை சேர்ந்தவான்னா யஜ்யம். நிறைய பேர் எங்கள் காலத்தில் யஜ்யம் வச்சுருக்கணும். யஜ்யம்ன்றது யாகம் பேர். ஒரு யாகம் பண்ணுறதுக்கு பல கோடி ரூபா செலவாகும். நல்ல கோடியில் ஆகும். சாதாரண ஆற்றுல பண்ணுறதுல ஹோமம் தான் சொல்லணும், அது யஜ்யம் சொல்லக்கூடாது. அதில் யஜ்யம் பண்ணுறவா வேறு, ஷௌதிகள் பேர்.
அவள் வந்து மகர குண்டலம் போட்டிருப்பாள். மகர மகர மீன் இருக்கு இல்லையா, அது தங்கத்திலேயே பண்ணி அதுதான் குண்டலமாக அந்த வளைய மாட்டிருக்கும் அது போட்டிருப்பாள். அரியத்துறையில் கூட குருகாலத்து பக்கத்தில் இருக்கிற இந்த வேக்கண்ட் லேண்ட் இட்ஸ் பிலாங்ஸ் டு சௌதிகள் ஃபேமிலி ஹூ ஆர் இன் திருவான்மியூர். சௌதிகள்லாம் வந்து நம்ம சாதா பிராமணத்தில் சாப்பிட மாட்டாள். அவளே தமிழ் சாப்பிட்ணும் யாகத்துக்கு வந்தால். பட் யாக ஃபீஸ் எல்லாம் எக்ஸார்பனண்ட்டாக இருக்கும். ஒரு வருஷத்தில் 2-3 யாகம் 2 யாகம் போனாலும் ஜாஸ்தியாக அவளுக்கு. வாஜ்பேயி யாகம், சோமை யாகம்லாம் ஒரு வாரம் நடக்கும் அதெல்லாம். கடைசியில் இந்த யாகத்துலலாம் வாஜ்பேயி யாகலாம் அந்த பந்தலே கொளுத்திடுவாள். கடைசியில் கொளுத்து திருப்பி வந்து அந்த அப்பா பண்ண ஸ்நானம் சொல்லிவிட்டு குளிச்சுட்டு தான் வரணும் அவள். தெலுங்கு இதில் கூட மலையாளத்தில் கூட சினிமா வந்தது இந்த யஜ்யத்தை பற்றி. மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு அப்பாட்டு கட்டாயம் பெய்யுன்றா. அதெல்லாம் அவர் பிள்ளையே வந்து சாஸ்திரியோட பிள்ளையே வந்து கலடா பண்ணுவான் அகெயின்ஸ்டாக. ஆனால் அப்பாக்காரர் வந்து பண்ணிவிட்டு வந்து பையன் மாதிரி பண்ணுறான்னு வருத்தப்படுவார். அப்புறம் வீட்டில் வந்து அவர் வந்து நித்தியப்படி பண்ணுற அக்னிஹோத்திரி அவர் ரூமில் போய் கதவை சாத்திடுவார். இந்த மழையே வராதுன்னு சேலஞ்சு பையனுக்கு வெளியிருந்து மேகங்கள் இருக்கிற இடத்துல நீருண்ட மேகங்கள் கருமையாகி படப்படப்படமான மழை பெஞ்சிடும். மழை பெஞ்சு அவன் ஷாக் ஆகிடுவான். அவன் எல்லோரும் அவனை திட்டிட்டு போயிடுவான். அப்புறமா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்ட வருவான். அப்பா வந்து எரிச்சுடுவாரோட ஹோமகுண்டத்திலே விழுந்துருவார் அவர். அந்த மாதிரி கதை முடிகிறது அது. அப்புறமா வந்து அவன் பையன் மாறுறான். திருப்பி பையனுக்கு தான் குழந்தைக்கு போனெல்லாம் போட்டு விஷயம் எல்லாம் பண்ணுறான் அவன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, யக்ஞம்ன்றது அது பெரிய சமாச்சாரம். கருப்பூர்னு ஒரு இடம் இருக்குது தமிழ்நாட்டில். அங்கே வந்து என்னோடய ஃப்ரெண்டு சந்திரசேகரன் இந்தியன் பேங்க்கில் மேனேஜராக இருந்தவர், வசந்தி மாமி ஆத்துக்கு. அவர் வருஷம் அந்த கருப்பூர் யாகத்துக்கு இப்போ யூஸ் டு கான்ட்ரிபியூட் வில் கோ தேர் ஆல்சோ. ஒரு வாரம் இருந்துட்டு தான் வருவார் அங்கே. இந்த யாகங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கணும். நம்மளால் செலவழிச்சு பண்ண முடியாது. அட்லீஸ்ட் வி கேன் மேக் எ ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் டு தட் அண்ட் ஆல்சோ பார்ட்டிசிபேட். ஒரு வேளை போஜனமாக சாப்பிட்டுட்டு அந்த வேத மந்திரத்தில் கேட்டாலே புண்ணியம். பல மாதிரி இந்த தேவதைகள்லாம் வந்து என்னவோ அந்த ஐயர் மந்திரம் சொல்லிட்டு போனார், எல்லாம் பணம் சம்பாதிக்கிறாப்பா அப்படின்வா. அப்படி கிடையாது. அவள் சொன்னால் கட்டாய மேகங்கள் வந்து மழை பெய்து தான் ஆகணும். பெரிய இயற்கை சீற்றத்தை குறைக்க முடியும் அவளால். சரி, யஜ்யங்களோட அந்த மாதிரி யஜ்யம் செய்யக்கூடிய சோமையாகவும் வாஜ்பேயியாகலாம் பண்ணக்கூடிய பரம்பரையில் வந்தவர் தான் இவர். யார்? தாடேப்பள்ளி ராகவல் நாராயண சாஸ்திரி. அப்படி வருது கதை. ஸோ இப்போ மாதிரி அப்பா அம்மா ரொம்ப சீலமுள்ளவராக இருக்கா, நல்லா தபஸ் பண்ணுறாலாம் பண்ணுறா. அவளுக்கு ஒரே குழந்தையாக பிறக்கிறதா தாடேப்பள்ளி ராகவல் நாராயண சாஸ்திரி. இந்த பையன் வந்து சின்ன அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த நேரத்தில் அவாத்துக்கு ஒருத்தர் வரார். அவர் பேர் என்னன்னா தாடி கொண்ட கேதாரலிங்கம் ஒருத்தர் வரார். ஒரு பெரிய சாமியார் அவர் வந்திருக்கார். வந்து இவள் அப்பாவை கூப்பிட்றார். யார? இந்த தாடேப்பள்ளி வெங்கடப்பையா சாஸ்திரியை கூப்பிட்டு, உன் பிள்ளைக்கு நான் வந்து பாலா மந்திரம் உபதேசம் பண்ணிட்டேன், தாராளம் பண்ணுங்க சுவாமின்ட்ட. ஸோ இந்த தாடி கொண்ட கேதாரலிங்கன்றவர் அவர் வந்து பாலா மந்திரத்தை இந்த தாடேப்பள்ளி ராகவ நாராயண சாஸ்திரிக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துட்றாரு. இவர் வந்து பெருசாக இந்த இதெல்லாம் வேதங்கள்லாம் படித்தாலும் மந்திரோபதேசம் பாலா தான். கம்மிங் டு மெயின் சப்ஜெக்ட். இந்த பாலா வந்து சில பேர் இது படிக்கணும், சோடசி படிக்கணும், பஞ்சதசி படிக்கணும், ஒன்றும் வேண்டாம். இவர் பாலா மந்திரத்தையே பல கோடி, காயத்ரியே வந்து 21 கோடி அப்படிங்கிறாராம். இந்த ஓம் பர்பஸுக்கு சொல்கிறோமே காயத்ரி மந்திரம். நான் பிராமின் ஆச்சா, தெலுங்கு பிராமின், சௌதிகள் ஃபேமிலி. அவர் வந்து காயத்ரியை 21 கோடி பண்ணியிருக்கார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பாலா மந்திரம் பல கோடிகள் சொல்ல 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 ஒரு சிக்ஷை வந்து கேட்குறான். நான் எத்தனை லட்சம் இந்த யூடியூப்லலாம் கேட்குறாள். அதுதான் நான் வந்து 1000 சொன்னால் போதுமா, 10,000 சொன்னால் போதுமா, தேவையே பத்தாது. இதெல்லாம் கோடியில் பண்ணியிருக்கார் அவர். யார்? தாடேப்பள்ளி ராகவ நாராயண சாஸ்திரி. 10-12 வயசுக்குள்ளேயே கோடியில் போயிட்டார் அவர். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது 18 வயசு ஆகுதவருக்கு ஆற்றுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுடா. பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு பையன் சொல்கிறான், இல்லை வேணாம், எனக்கு ஃபேமிலி லைஃப்பில் நாட்டமே இல்லை, நான் வந்து பூஜை புரஸ்காரம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா. இல்லைப்பா, இந்த மாதிரி இருக்கும்போது அவள் சாமிகிட்ட தான் வேண்டுறா அப்பா அம்மா. அப்போ என்ன ஆகுதுன்னா,
அம்பாள் என்ன பண்ணுறான்னா, யார் சாட்சாத் பராம்பாள் பாலாம்பிகை என்ன செய்கிறான்னா, அவள் சித்தி ரூபத்தில் கனவுல வருவலாம் இவருக்கு. ஸோ அவளே கனவுல வந்து இப்போ சொல்கிற, ராகவேந்திரா, நீ ராகவல் நாராயண சாஸ்திரி, நீ வந்து சாதாரண ஆள் கிடையாது, முந்தின ஜென்மத்தில் கனெக்ஷன் இருக்கு உனக்கு. நீ வந்து ஸ்ரீபுரத்தில் அம்பாள் மேலேருந்து கூப்பிட்ற காமேஸ்வரி கூப்பிடும்போது நீ வந்து சர்வ சௌபாகியதாய சக்கரம். இங்கே வந்து ஐ வாண்ட் கிளாரிஃபை ஒன் திங். அவ இந்த கிருஷ்ணகுமார் கூட சொன்னான், சர்வ சௌபாகியதாய சக்கரத்துலேருந்து போனார். அங்கே ஆம்பளைக்கு இடமே கிடையாது, ஸ்ரீசக்கரத்தில் ஆம்பளைக்கு இடமே கிடையாது. ஆல் ஆர் ஃபீமேல் டெய்டிஸ் தான், எக்ஸப்ட் காமேஸ்வரி இந்த பிந்து ஸ்தானத்தில் இருக்கவா தான். பிந்து கூட சேர்ப்பா, லிங்க மாட்டம் சேர்ப்பா, லிங்கம்லாம் இருக்கக்கூடாது, அது பால் மாதிரி தான் இருக்கணும் மேலே. ஸோ ஏரியல் வியூ பார்த்தா லிங்கமாக இருந்தால் அது பாலாட தெரியணுவா. இட் இஸ் நாட் ஸோ, இட் ஷுட் பி ரவுண்ட் இன் ஷேப்பு. அதுதான் அந்த முக்கோணத்தில் வரணும் மேலே பேரூரில். ஸோ கம்மிங் டு திஸ், அப்போ அந்த சித்தி ரூபமாக போன அம்பாள் என்ன செய்கிறாங்கன்னா, இவரை எழுப்பி தூக்கத்தில் எழுப்பி, நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், உனக்கு கல்யாணம் பண்ணாமல் இருக்கக்கூடாது, உனக்கு வந்து முந்தின ஜென்மத்தில் நீ அம்பாள் உபாசகனாக இருந்து அம்பாளையே வழிபட்டு அந்த மாதிரி சர்வ சௌபாகியதாய சக்கரத்துலேருந்து 4வது ஆவரணத்துலேருந்து மேலே போகும்போது ஒரு யோகினியை பார்த்து அவளை ஐஷம் போகிற மேலே. அப்போ அம்பாள் சொல்கிறா, இங்கே வந்துட்டு இங்கே வந்து பெண் மேலே நாட்டம் இருக்கலாமா யோகினி மேலே அப்படின்னு சொல்லி, நீ வந்து ஒரு பிறவி கட்டாயம் எடுத்தாகணும்னு சொல்லி இந்த ஆன்மாவுக்கு சொல்கிற. அப்படி தான் நீ வந்து பிறந்தன்ற. அதனால் வந்து அந்த யோகினி உன் பொண்டாட்டியாக வர போகிறான்னு சொல்கிற. சொல்லி அந்த பொண்டாட்டியோட ஃபோட்டோவுக்கு படத்தையும் காமிச்சுடுறா. அடுத்த நாள் காத்தா அப்பா சொல்கிறாரு, என்னடா சொல்கிற, அப்பா பொண்ணாத்தில் கேட்குறான்னு. சரி, அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்குறாரு. இந்த ஃபோட்டோவில் இருக்கா மாதிரியே டிஸ்கிரைப் பண்ணும்போது பார்த்தா அவள் தான் ஸ்ரீதேவி தான் வந்து தாடைப்பள்ளி ராகவ நாராயண சாஸ்திரிக்கு பொண்டாட்டியாக வரவா. அந்த பொண்ணுக்கு 11 வயசு, ருது கூட ஆகலை. அந்த காலத்து ருது ஆக மாட்டான், அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிடும். இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் எவ்வளவோ எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி அவரோட கல்யாணம் வைபவமாகி அம்பாளே வந்து எடுத்து கொடுக்குறா. இவர் வந்து போன ஜென்மத்தில் சர்வ சௌபாகியதாய சக்கரத்து வரைக்கும் அங்கேருந்து போய் மேலே போய் பார்க்குறார் காமேஸ்வரன்னு. பாலா மந்திரம் பல கோடிகள் ஜெபிச்சிருக்கார். கோடி தான் அவர் பண்ணது. அவருக்கு ஏன் இந்த பாலாவோட அனுகிரகம் வந்துன்னா, பாலா எப்படியுமே அவாத்தில் வாசம் பண்ணியிருந்தா. எப்படின்னா அவருடைய ஜெபம் தான் காரணம். அதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கான் அந்த பையனோட ஆயுசே போட்டுலாம் கூட நடத்த. சரி, அவ்வளோ நல்லா இருக்காது, நான் தான் பேசிடுறேன் யூடியூப்பில், சரி அந்த சவுண்ட் மட்டும் தான் கேட்கும் உங்களுக்குண்டு. இந்த சச் பியூட்டிஃபுல் வே வாஸ் எக்ஸ்பிளைனிங். சரி, இன்றைக்கி அம்பாளுடைய கடாட்சத்தினால அவரை பற்றி என்ன அப்பா சொன்னால் நிறைய கதைகள் இருக்குது சார் அவரை பற்றி. டுடே இஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்னால அவரோட கல்யாணத்தோடு நிறுத்திக்கணும் நீங்கள் அப்படின்னா. ஸோ தாடைப்பள்ளி ராகவ நாராயண சாஸ்திரிக்கும் அந்த ஸ்ரீதேவி என்ற பெண்மணிக்கும் கல்யாணம் ஆகி அவள் குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறா. அப்போ வந்து பாலாம்பிகையே வந்து அவாத்தில் வாசம் பண்ணுறா. அவள் சொல்கிறா, நீ இந்த மாதிரி இரு, நான் உன் கூடையே இருப்பேன் கடைசி வரைக்கும்ன்றா. ஒரு தடவை பெஞ்சில் படுத்துட்டு இருக்கும்போது இப்படி திரும்பி படுக்கிறாராம், இந்த பக்கத்தில் மாற்றி என்ன தூங்கவே விட மாட்டேன்றீ அப்படின்னு சொல்லும்போது, என்ன யோசனை பண்ணுறீ, நான் பக்கத்தில் என் மூஞ்சியை பார்க்க மாட்டேயான்னு கேட்குறா அப்பாள். நான் சொல்கிறேன், நான் வந்து ஒன்றும் யோசனை பண்ணல, உன்னை வந்து இது இந்த கண்ணின்ற அதெல்லாம் சொல்கிறா. ஆனால் வந்து நீ சிவன் கல்யாணம் பண்ணிக்கும் போது பிள்ளையார பூஜை எப்படி பண்ண நீங்கள், பிள்ளையார் கல்யாணத்துக்கு முன்னாடி பிறந்தாரா பின்னாடி பிறந்தாரா கேட்குறாரா. அவள் சிரிக்கிறாளா அம்பாள். ஏன் நீ அதுக்கு பதில் நீயே சொல்லுன்னு சொல்கிறாளாம். இந்த அளவில் இந்த ஃபஸ்ட் பார்ட்டு தாடைப்பள்ளி ராகவ நாராயண சாஸ்திரி புலிஸ் பாலா உபாசகர் known to Paramacharya very much, such a great person who lived in Andhra Pradesh, சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கார். கடைசியில் அவள் கிரகங்கள் அவள் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. போய் பார்க்கலாம் அங்கே தாடைப்பள்ளியில் போய். இந்த கிருஷ்ணகுமார்லாம் போயிட்டு இருந்திருக்கேன் சொன்னான். சரி, அந்த ஃபோட்டோஸ் இந்த அனுப்பிச்சி விடான்னு சொன்னேன். நான் கட்டாயம் அனுப்பிச்சி வைக்கிறேன் இருக்கான். ஸோ இதை சொல்லி இந்த 501வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.